ஸோ மெயின் ஈவெண்ட்டில் பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. ஸோ கேவோ அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் நடுவில் ஒரு பெரிய பிரிவு ஏற்படுற மாதிரி டபிள்யூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் ஸோ மெயின் ஈவெண்ட்டில் நடந்திருங்க. ஸோ நம்மளுடைய சோலோ சிக்கோவா ஜேக்கப் ஃபார்ட்டு வர்சஸ் நம்மளுடைய கேவோ ராண்டி ஓட்டன். ஸோ இவங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா அரங்கிருக்கு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் போகுது. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜன்ஸ் நிறையவே இன்டர்ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வருவார். பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜேக்கப் ஃபார்ட் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸை ரிங்கில் போடுறேன்ற பேரில் ரெஃப்ரி மேலேயே தூக்கி போட்டுருவார். வேணும்னு பார்த்து தான் போட்டிருப்பாரு. இந்த இடத்துல ரெஃப்ரி ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகி அடிபட்டு கிடப்பார். அந்த இடத்துல கேவோ வந்து பார்த்தீங்கன்னா பின்ஃபாலுக்கு போவார். பட் இருந்தாலும் ரெஃப்ரி இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல பெரிய கடுப்பாயிருவார் நம்மளுடைய கேவோ. அண்ட் ஆல்சோ வந்து அந்த இடத்துல நம்மளுடைய சோலோ சிக்கோவா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபினிஷரை கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைன் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. பிளட் லைன் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு டாமினன்ட் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைன் கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதை வந்து தனி செக்மெண்ட்டாகவே போடுறேன். இப்போ வரைக்கும் மெயின் ஈவெண்ட்டில் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய கோடி ரோட்ஸும் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணி பார்த்திங்கன்னா அடுத்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ராண்டி ஓட்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே பிரித்து விட்டு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனை எண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி இதெல்லாம் வந்து லிஸ்ட்லேயே இல்லையாடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஸோ நம்மளுடைய ராண்டி ஓட்டன் தான் வந்து கோடி ரோட்ஸ் மேலே அகேன்ஸ்ட் திரும்புகிற மாதிரி பார்த்துருந்தோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கேவோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபியூடு காட்டுறாங்க. ஆக்சுவலி இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் ஃபியூடு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ப்ராபப்ளி இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ டபிள்யூ எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறாங்கன்றத அண்ட் ஆல்சோ ஸ்மாக் டவுனே கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு செக்மெண்ட் மூலியமாக அதாவது தனி செக்மெண்ட் வீடியோவாகவே போகிறேன். நம்ம சேனல்லே அவைலபிளாக இருங்க. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்டெப் பண்ணியிருக்கு கைஸ்.